கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா புதிய மாதத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 10 மாதங்களாக அப்பா அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தாங்க. இந்த புதிய மாதத்திலும் அப்பா உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 30 chapter verse 8. நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அப்பா இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவீங்க. என்னென்னலாம் இழந்துட்டேன், எதெல்லாம் என்னை விட்டு போச்சு என்று நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, அப்பா சொல்கிறாங்க எல்லாவற்றையும் சகலவற்றையும் நீங்கள் திருப்பி கொள்ளுவீங்க. இந்த 30ஆம் அதிகாரத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா அழுகையின் அதிகாரம் என்று சொல்லுவாங்க. முதல் 2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதோடு கூட இருந்த எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. சோத்திரம். 2ஆம் வசனத்துல அதிலிருந்த ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. சோத்திரம். ஆனா ஆண்டவர் கிருபையா யாரையும் என்ன பண்ணல, கொன்று போடவில்லை. 4வது வசனத்துல தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமற் போகும் மட்டும் அழுதார்கள். தாவீதும் அவரோடு கூட இருந்த எல்லாரும் அழுகிறதற்கு பலன் இல்லாதபடி அழுதார்கள். இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை மாதங்களாக உங்களுடைய சூழ்நிலைகள் அது போன்று அழுகிற சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். அதை எல்லாவற்றையும் இன்று அப்பா மாற்ற போறாங்க. சோதரம். 5வது வசனம். தாவீது 2 மனைவிகளாகிய ஒரு மனைவியின் பேர் அகினோவாம், அடுத்த மனைவியின் பேர் அபிகாயில். அகினோவாம் என்பதற்கு கிருபை என்று அர்த்தம், அபிகாயில் என்பதற்கு ஆதாரம் என்று அர்த்தம். இப்ப தாவீதுக்கு என்ன ஆச்சு, ஆண்டவருடைய கிருபை என்னை விட்டு போயிடுச்சேன்னு சொல்லி ஒரு வருத்தம். இன்னொரு பக்கம் என்னுடைய ஆதாரமே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வருத்தம். இன்னைக்கு நீங்களும் அப்படி பார்த்து கொண்டிருக்கலாம். இவ்வளோ வருஷங்கள் கடந்து போச்சு, ஆண்டவர் கிருபை எனக்கு இல்லையா, என்னோட ஆதாரமே இதுதான், என்னோட முதலீடு அதுவே போச்சு, நான் இனி என்ன செய்ய போறேன்னு சொல்லி திகச்சு போய் நிக்கலாம். அப்படிதான் தாவீது இருந்தாரு. கூட இருந்தவர்கள். 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், அவனோட கூட இருந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவனை கல்லெறிய பார்த்தார்கள். இந்த வசனத்தெல்லாம் நீங்க பொறுமையா வீட்டுல படிச்சு பாருங்க. 6வது வசனத்துல தாவீத கல்லெறிய பார்த்தாங்க. சோதரம். கூட இருந்தவங்களே இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குளிப்பறிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சோதரம். அப்பா உங்களோட கூட இருப்பார். யார் உங்களுக்கு விரோதமாய் எழுந்தாலும் சரி, அப்பா உங்களோட கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது என்ன பண்ணான், கர்த்தருக்குள் திடப்படுத்திக்கணும். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும், உங்க கண்களுக்கு முன்பாக இப்படி போராட்டம் இருக்கு, சோத்திரம், வியாதி இருக்கு, வறுமை இருக்கு, இப்படி அநேக காரியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்பாக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும், திடப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீதுக்கு எல்லாவற்றையும் அப்பா ஏன் மாத்தினாங்கன்னா, அதே 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் தண்டை பின் தொடரலாமா வேண்டாமா, அதை பிடிப்பேனா பிடிக்க மாட்டானா என்று சொல்லி அப்பா கிட்ட தாவீது கேட்டார். அதே போல நீங்கள் என்ன பண்ணணும், அப்பா கிட்ட எல்லாவற்றையும் கேட்கணும். எப்பொழுதும் சொல்ற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 33:3, அதை மறக்கவே கூடாது. கர்த்தரை எப்பொழுதும் என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது அப்பா கண்டிப்பா அற்புதத்தை செய்வார். இப்ப அப்பதான் அந்த வாக்குத்தத்தத்தை அப்பா கொடுக்குறாங்க, நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். சோத்திரம். இந்த 13வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இப்படி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு 3 நாளுக்கு முன்பாகவே அந்த அபிமெலேக்குடைய வேலைக்காரன் ஒருத்தன் வியாதியாகும்படி அப்பா செய்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா 3 நாளுக்கு முன்பாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை அப்பா எல்லாவற்றையும் செஞ்சு வச்சுட்டாங்க. கடைசியா ஒரு 2 வசனம் 18-19 பாத்தீங்கன்னா, அபிமெலேக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகள் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் ஒன்று கூட குறையப்படாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அதுதான் அப்பா சொல்றாங்க, நீங்க எல்லாவற்றையும் திருப்பி கொள்வீங்க. அதான் எரேமியா 33:3 சொன்ன, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்கள் அப்பா
அறிவிப்பாங்க. இன்னைக்கும் அப்பாவை நோக்கி பார்ப்போம், கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். எல்லாவற்றையும் இன்னைக்கு நீங்க திருப்பி கொள்ள போறீங்க. ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல புதிய மாதத்துல அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக நீங்க என்னத்தை இழந்து போனீங்களோ எல்லாவற்றையும் சகலவற்றையும் நான் திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறீரப்பா. அந்த அவங்க என்ன காரியத்தை கொடுத்து அழுது கொண்டிருக்கிறாங்களோ, என்ன செய்வேன் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கலாம்ப்பா. சோதரம், அது வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பிரச்சனையாக வழக்குகளாக இருக்கலாம், சோத்திரம் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், சோத்திரம் எந்த காரியமா இருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா சொல்றாங்க, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வீங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, எல்லாவற்றையும் ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீங்க. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் அப்பாவுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம். எல்லா தடைகளையும் அப்பா நீர் அகற்றி போடுகிறதுக்காக சோத்திரம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகிறதுக்காக சோத்திரம். இந்த புதிய மாதத்தினால தேவாதி தேவனுடைய கரம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்குகிறதற்காக நன்றி. இந்த மாதத்துல அப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருகிற மாதமாக இருக்க போகிறதுக்காக சோத்திரம். உங்கள் அழுகை மாறப்போகிறது, உங்கள் கண்ணீர் மாறப்போகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அப்பா மாட்டுகிறார். எல்லா வியாதிகள் மறைந்து போகிறது. இந்த மாதத்துல அநேக சாட்சிகளை ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா அற்புதத்தை செய்யறாங்க. இந்த பிரச்சனையில் நான் வாடிக்கொண்டிருந்தேன், ஏசப்பா அற்புதம் செய்துட்டாங்கன்னு சொல்லி அநேக சாட்சிகள் வரப்போகிறதுக்காய் சோதரம். தேவ நாமம் மகிமைப்பட்டு எல்லோரையும் நீ ரட்சிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிற இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கிறதுக்காய் சோதரம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை இருக்கிறதுக்காய் சோதரம். எல்லோரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவர் அநேகருக்கு அற்புதத்தை செய்யறாங்க. ஆண்டவர் நாம மகிமைக்கென்று சாட்சி சொல்லுங்க. God bless you all. Praise the Lord.